பாவம் என்பது இலவசமாய், ஏன்னா கடைசி காலம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரிகிறான். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியணும், அவன் சொல்லக்கூடியது உண்மையிலே ஒரு மாயையான உபதேசம். மாயையான உபதேசம். அவன் சொல்ற இந்த பாவம், நிர்வாணம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு அது தெரியணும், அது ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். எப்படி நான் உனக்கு சொல்றேன் பாரு. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ரோட்ல போறீங்கல்ல, போறீங்களா? இப்போ ஒரு மாட்டை பாக்குறீங்க, நடந்து போகுது. என்னைக்காவது அந்த மாடு உங்களுக்கு நிர்வாணமா தெரியுதா? தெரியல. ஆடு, நாய் எதுவுமே நிர்வாணம். ஏன்னா உன் பார்வையிலேயே அது உன் மைண்ட் செட்ல என்னவா இருக்குது? அது நிர்வாணம் இல்ல, நார்மல். அதே மாதிரி தான் அவன் சொல்ற பாவமும் ஒண்ணும் இல்ல, உன்னை அவன் அதுல புடிச்சு வச்சிருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியணும், இதையெல்லாம் மேற்கொள்ள கூடியதான அளவுக்கு வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது எதுவுமே என்னை அசைக்காதுங்கிற இடத்துக்கு நீ வரணும். நீ தான் அதை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற. அது பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? அதுல பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது.